வணக்கம்ங்க ஆனந்தி. அதாவது கர்நாடக மாநிலம் அடர்ந்த காடுகள், வெண்ணெய் முட்டும் மரங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதி, இது போன்ற ஒரு நிலப்பரப்பை கொண்ட கர்நாடக மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் கொடகு மாவட்டத்தில் மடிக்கேரி அருகே பாகமண்டலா என்ற இடத்தில் பிரம்மகிரி மலைப்பகுதியில் காவிரி என்ற ஆறு உற்பத்தி ஆகிறது. இந்த ஆறு உற்பத்தியாகி மைசூரு மயிலி வழியாக மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டின தாலுகா கிருஷ்ணராஜசாகர் என்ற இடத்தில் ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் என்ற அந்த அணை சுமார் 124.80 அடி கொண்டதாகும். இந்த அணை நிரம்புவதற்கு அதாவது குறைந்தபட்சம் 3 மாதங்கள் பிடிக்கும். அதாவது 110 அடி வரை வரும், 3 மாதங்கள் மழை பெய்திருக்கும். ஆனால் அணை நிரம்புவது இல்லை. அது போன்ற வழக்கங்கள் இருந்து மாறுபட்ட கருத்தாக இந்த வருடம் ஜூன் மாதம் 3வது வாரத்திலேயே இந்த அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. ஒரு வாரத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக இந்த அணை நேற்று, அதாவது கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு முழுமையான 124.80 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து என்பது கூட தற்போதைய நிலவரப்படி சுமார் 20,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் உபரி நீராக அணையின் பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. இது அதாவது இந்த கடந்த 90 ஆண்டு வரலாற்றை பார்க்கும்போது ஜூன் மாதம் 3வது வாரத்தில் அணை நிரம்பியது 90 வருடங்களுக்கு பிறகு நடந்த சாதனையாகும் என்று இங்குள்ளவர்கள் கருதுகிறார்கள். அதேபோல் மைசூர் மாவட்டம் ஹெகடதேவன் கோட்டை தாலுகாவில் உள்ள இந்த கபினி அணை என்பது கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த வாரம் நிரம்பிவிட்டது. அணைக்கு தற்போது சுமார் ஒரு 10,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அணையும் நிரம்பிவிட்டதால் அங்கிருந்து தண்ணீரும் உடனடியாக கபிலா என்ற ஆற்றில் திறந்து விடப்பட்டு டி நரசிபுரா வழியாக காவிரி ஆற்றில் கலக்கிறது. மொத்தத்தில் கர்நாடக மாநிலத்திலிருந்து தற்போது காவிரி ஆற்றில் சுமார் 15,000 கன அடி தண்ணீர் இன்றைய தினம் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த நீர் இங்கு தற்போது தேக்கி வைக்க இடம் கிடையாது. அடுத்த 2 மாதங்களுக்கு இந்த தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழை தொடரும். இதுபோலதான், அதாவது கடந்த சில வருடங்களை பார்க்கும்போது தென்மேற்கு பருவமழை இந்த வாரம் அந்த ஜூன் மாதத்திலே வேண்டிய அளவு பெய்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவுப்படி சுமார் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை திறந்து விட சொல்ல வேண்டிய அளவு கூட 2 மடங்கு அளவு தண்ணீரை கர்நாடகம் திறந்து விட விட்டதும் நடந்துள்ளது. மொத்தத்தில் இந்த ஆண்டு ஒரு ஆண்டை பொறுத்தவரை 177 தண்ணீரை தான் தமிழகத்துக்கு தண்ணீர் தர வேண்டும் என்பது அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவு. அதை விட நாங்கள் அதிகமாகவே கொடுத்துள்ளோம் என்றும் கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா 2 தினங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். மொத்தத்தில் இந்த வருடம் வருண பகவானின் ஆட்சி அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைத்துள்ளது என்பதே நிதர்சனமான உண்மைங்க ஆனந்தி.